அதில் நல்ல சுவிசேஷம் அறிவிக்கணும். 2வது சாட்சியாய் வாழணும். 3வது கஷ்டமான நேரத்தில் டிஃபிகல்ட் தாவீது எப்படி தன்னை திடப்படுத்தி கொண்டாரோ அதே போல் தேவனிடத்தில் திடப்படுத்தி கொண்டு அதை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். அதை ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஒரு பிரச்சனை போராட்டம் வந்தாலே உடனே பில்லி சூனியத்தை தான் யோசிக்கிறாங்க, உடனே பிசாசை தான் யோசிக்கிறாங்க. அதை தாங்கணுன்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இல்லை. அது கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். நிச்சயமாக இதன் முடிவு சம்பூர்ணமாக இருக்குன்னு சொல்லி அவங்களால உணர முடியும். உடனே பிசாசு 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 போராடுறான், பில்லி சூனியம் செய்வினை இப்படி சொல்லி தங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை தேவனுடைய மகிமையை அவமதிக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டுமென்றால் ஜெபத்தில் நீங்கள் உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஜெபத்தில் நீங்கள் வல்லமையாய் இருப்பீர்கள். ஆனால் நிச்சயமாய் தேவனை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய், தேவனை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீங்க. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த தேவ பிள்ளைங்களாக இருப்பீங்க. ஒரு நாளும் எந்த காரியங்கள் எவ்வளோ சோர்வு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போகவே மாட்டீங்க. எப்பொழுதும் நம்பிக்கை உள்ள பிள்ளைங்களாக இருப்பீங்க. சேவனுடைய ஜெப வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற விஷயம் என்னென்னா நம்பிக்கை மற்றும் தைரியம். அவரை கல்லெறிந்து கொல்லணும்னு சொல்லி ஊருக்கு புறம்பாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனாலும் அங்கேயும் கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கிறதை பார்க்க முடியும். எல்லாருக்கும் முன்பாக எகிப்திலிருந்து எப்படி ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள், கர்த்தர் எப்படி அவர்களை போஷித்தார் என்று அழகாய் சொல்லி கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. மரண தருவாயிலும் அந்த நம்பிக்கை தைரியம் இருக்குமானால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பிள்ளையாய், அவருக்கு சாட்சியாய் வாழ்கிற பிள்ளைகளாய், அநேகருக்கு நற்சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீங்க. அதனால தான் ஸ்தேவான் ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு தேவ மனிதன். 2வதாக பிறருக்கு சேவை செய்தல். பிறருக்கு சேவை செய்கிற மனப்பக்குவம் வந்தால் தான் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். அன்னை தெரசாவை எடுத்துக்கோங்க. அநேக கஷ்டங்கள், அநேக நிந்தனைகள், அவமானங்கள், ஆனாலும் அந்த தொழுநோய் மக்கள் மத்தியில், குஷ்டரோகிகள் மத்தியில் கடினமாய் உழைத்தார்கள். பாவப்பட்ட ஜனங்கள் மத்தியில் கடினமாய் உழைத்து தன்னைத்தானே அர்ப்பணித்தார்கள். அந்த சேவை மனப்பான்மை நாம் ஒவ்வொருக்கும் வர வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபம் ஏன்னா இதெல்லாம் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் சாட்சியாக வாழணும். இப்படியெல்லாம் ஜெபம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆண்டவரே நான் சாட்சியாக வாழணும்ப்பா, நான் உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கேளுங்க. கேட்டிங்கன்னா கர்த்தர் அந்த வாஞ்சை ஆர்வத்தை கொடுக்கிற தேவன் நமக்குள் கிரியை செய்வார். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாய் திறக்க ஆரம்பிக்கும். அநேகரை பார்க்கும்போது ஒரு ஆத்தும பாரம் நமக்குள் வர ஆரம்பிக்கும் போது மற்றவர்களுக்கு சேவை புரிகிற மனப்பான்மை, மனப்பக்குவம் நமக்குள் வந்து விடுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த மன்னிப்பு என்ற சூழ்நிலை. 3வதாக மன்னிப்பை குறித்து பார்க்கிறோம். மன்னிப்பு என்று பார்க்கும்போது இந்த இடத்துல பிரதானமாய் சவுல் தான் ஸ்தேவானை கொலை செய்வதற்கு ஒரு முக்கிய பங்குள்ளவராக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவரின் தலைமையில் தான் இந்த ஸ்தேவானின் மரணம் ஏற்படுகிறது. கல்லெறிந்து இரத்த சாட்சியாய் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து மரிக்கும் தருவாயில் பரலோகத்தை அவர் அண்ணாந்து பார்த்து வானம் திறந்திருக்கிறதை பார்க்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்கிற இருதயம் உங்களுக்குள் இருக்குமானால் உங்களை துன்பப்படுத்தின சவுல்களை கர்த்தர் பவுலாய் மாற்றுவார். ரிபஷந்தூர் ஏக்கத்தர நான் சொல்கிறேங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்தேவான் அவ்வளவு பக்குவம் உள்ள ஒரு நபர். சவுலின் ரட்சிப்புக்காக அவர் கண்டிப்பாக ஜெபித்திருப்பார். சவுலின் மனமாற்றத்திற்காக ஜெபித்திருப்பார். அதனால தான் அவர் வல்லமையாய் கர்த்தர் அவரை தொட்டார். ஒரு என்கவுண்டர் பண்ணார் தமஸ்கு வீதியில். யாரும் எதிர்பார்க்காத வகையில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அவனை தொட்டார். ரிபஷந்தார் ரியாக்கா தரப்பா. அதனால்தான் பவுலை தொடுவதற்கு மிக முக்கிய காரணம் ஸ்தேவான். இந்த ஸ்தேவானின் ஜெபம். நீங்கள் கூட உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் சத்துருக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறதுப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை துன்பப்படுத்துகிற எங்கள் சத்துருக்கள் எல்லாம் மனம் மாற அவர்களை தொடுங்கப்பா. எங்களை அடிக்கிறவங்க, எங்களை கொல்றவங்க, எங்களை குத்துறவங்க எல்லார் மேலும் அப்பா தேவ கரம் நீட்டப்படட்டும்ப்பா. தேவனுடைய பிரத்யேகமான ஒரு தெரிந்து கொள்ளுதல் அப்பா. எங்களை காயப்படுத்துகிறவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாதபடிக்கு செய்து கொண்டிருக்க